தாவேக்கா நண்பர்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச். நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணாதவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமைச்சர் கில்லி சரத் எப்படி ஒரு மாத்திரையை பவுடர் ஆக்கி காட்டினாரோ அதே மாதிரி நீங்களும் ஒரு மாத்திரையை பவுடர் ஆக்கி காட்டணும். எப்படி பவுடர் ஆக்கி காட்டணும்னா, ஒரு ஃபோனு, ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு 500 ரூபா நோட்டு, ஒரு சாலிடான டேப்லெட், இதை வச்சு நீங்க அதை பவுடர் பண்ணி காட்டணும். அந்த மாத்திரையை ஈரத்தன்மை இல்லாத மாத்திரையாக இருக்கணும். ஏன்னா நீங்க அறிவுபூர்வமா செயல்படுறேன்னு சொல்லிட்டு மாத்திரையை நினைச்சு கொண்டாது பவுடர் பண்ணக்கூடாது. இதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேலஞ்சுங்க. அடுத்து சில முரண்கள் எனக்கு இருக்கு. சரத் அவர்கள் கொடுத்த தன்னிலை விளக்கத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தை பிறந்த சில மாதங்கள் கழித்து நாங்க ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு சில மாதங்களான குழந்தை தான் அந்த குழந்தை. சில மாதங்களான குழந்தைக்கு எந்த ஒரு மருத்துவரும் மாத்திரையை பரிந்துரை பண்ண மாட்டாங்க. அதாவது எந்த ஒரு டாக்டரும் சில மாதமான குழந்தைகளுக்கு டேப்லெட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. குறிப்பா சாலிட் டேப்லெட்ஸை எந்த ஒரு டாக்டரும் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இதுலயே எனக்கு ஒரு முரண். அதே வீடியோல அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைக்கு அப்போ 1.5 வயசு, மருத்துவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் எடுத்துக்க சொன்னாங்க. அந்த டேப்லெட்டை குழந்தை எடுத்துக்கல, அதனாலதான் சரத் அவர்கள் அதை பவுடர் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இதுலயே எவ்வளவு முரண் இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு முரண் என்னன்னா, அந்த வீடியோவில் அவர் அந்த மாத்திரையை பவுடர் பண்ற வீடியோவில் அவர் கூட மற்ற நண்பர்கள்லாம் இருக்கிற மாதிரி போட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. அதுல இவர் குழந்தையும் இல்லை, இவரோட மனைவியும் இல்லை. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் கொடுத்த தன்னிலை விளக்கத்துல முரணாக நான் பார்க்கிறேன். ஏன் தாவேக்கா நண்பர்கள் இதை சேலஞ்சா எடுத்துக்கணும்னு சொல்றேன்னா, சர்க்கார் படம் வரும் பொழுது நீங்க சில சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த லேப்டாப், மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு அன்னைக்கு டிக்டாக்கோ ரீல்ஸ் எல்லாம் போட்டீங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு ஒரு அவப்பேறு வந்துருச்சு. இந்த சேலஞ்ச் பண்ணி ஒரு மாத்திரையை எப்படிதான் அதிசயமிக்க மனிதர்கள் ஏடிஎம் கார்டை வச்சு மட்டும் பவுடர் பண்றாங்க நான் பார்க்கணும். ஏன்னா நாங்களாம் பவுடர் பண்ணோம்னா பெரிய ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த மாத்திரையை நசுக்கி தான் நாங்களாம் பவுடர் பண்றோம். ஆனா தாவேக்கா நண்பர்கள் அதை எப்படி பண்றாங்கன்னு நான் பார்க்கணும். நீங்க அந்த வீடியோவை போட்டுட்டு கீழே என்னோட ஐடியா மென்ஷன் பண்ணுங்கன்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோவை நான் பார்க்குறேங்க. நன்றி.